Hi viewers, welcome to Idiyappam Vlogs. And இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பர்சனை தான் போய் பார்க்க போறோம். அதாவது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நாங்க மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ரெண்டு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறோம். அதெல்லாம் இருக்கட்டும், எங்க உங்க கூட இன்னொரு பையன் இருப்பானே, ஆளை காணோம், நம்ம மிக்கி எங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது மிக்கி வந்து இன்னொரு வேலை விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. ஆனா நீங்க அங்க போயிடுங்க, நான் டைரக்டா ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம டைரக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போறோம். அங்க மிக்கி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இன்னைக்கு யாரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாருங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்கிறோம். சொல்ல போனாக்கா 2012 டைம்ல மொபின லாஸ்டா நான் மீட் பண்ணது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சில சின்ன வேலை விஷயமா நம்ம வெளில மீட் பண்ணிருக்கிறோம். அப்படியெல்லாம் மீட் பண்ணிருக்கீங்களா? ஒரே ஒரு நாள். அட பாவிகளா, ஒரே ஒரு நாள் கூடயே இருந்தே செவ்வால இல்ல சிக்னல் அந்த சைடு ஹாய் ஹலோ பை போன் பண்ணாங்க. நாங்க நிக்கிறேன்னா ரோட கிராஸ் பண்ணி வரது. நீ அவளை நம்பி எதுக்கு போன? அவ எவ்வளவு அர்ஜென்சியான ஆள்னு தெரியுமா உனக்கு? அன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பேரை கேட்டாலே லேட்டா கொஞ்சம் இருக்குதான் ஆகும். சொல்லு சொல்லு. சரி ஓகே, இப்போ காலத்துல என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? அங்க கேளுங்க, அங்கதானே ஆரம்பிச்சீங்க. 1 2 3 என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது சமைக்கிறீங்க? ஊர் நம்பாது, சத்தியமா சொல்றேன். நாங்க நம்பினாலும் ஒரு நிமிஷம் இருங்க. குழந்தை ஐயா, குழந்தை தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அவ புள்ள அங்கதான் உட்கார்ந்து இருக்கு. கூப்பிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான். எங்க மேடத்துக்கு காலையில வந்து அவங்க ஷெட்யூல் போட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போறதே கஷ்டம். வெளியிட்டே சாப்பிட்டு மேடம் வந்து அவங்க உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னு விழுந்துருவா. நாங்க ஆர்கனைஸ் பண்ணதே வந்து மொபைலை நம்பிதான் ஆர்கனைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து சரியான ஒரு ஆர்கனைஸ். அவங்க வந்து எப்போ போன் பண்ணாலும் அவைலபிள். எப்போ அண்ணா சொன்னா நீ வானான்னு சொன்னாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. நீ கூட இருந்தே செவ்வால ஒரு பக்கம் எனக்கு போன் அடிச்சு கேட்டிருந்தா நான் உண்மையை சொல்லிருப்பேன்ல. சரி ஓகே, ஒரு நம்பிக்கை. சரி ஓகே, ஓ அண்ணன் தங்கச்சினாலயா? சரி ஓகே, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிடுச்சுனாக்கா கீப் அப் பண்ணிக்கணும்னு பார்த்தாக்கா ஒரு 4 நாள் முன்னாடி போன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து நேற்று நைட்டு கரெக்டா 11 மணி கரெக்டா 20 நிமிஷத்துக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் டைமுக்கு வந்ததா? அதுவும் ஏன் வந்ததுன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ சோ மச் மொபின் ஃபார் த ஆர்கனைசிங் கோஆபரேஷன். ஐயோ இவன் ஏதோ நினைச்சா போல இருக்கு, ஒரு நிமிஷம் அப்படின்னு போன் அடிச்சிருச்சு. இல்லாட்டி எங்க அக்கா வந்து ஏர்ல சொல்லிட்டு அப்படியே படுத்திருப்பா. ஆகல அல்டிமேட்டா வேலை நடக்குது, அவ்வளவுதான். அவ்வளவுதான். எல்லாரும் டென்ஷன் ஆகி பிபி வந்து. ஆனா என்னன்னா இப்ப நீ அந்த சொதப்பல் ஆனதுனால என்னுடைய கையால வந்து மிக்கி வந்து ஒரு செஃப், அவர் வந்து ஒரு கேட்டரிங் ஸ்டூடெண்ட். அவர் வந்து பிரியாணி செஞ்சு சொல்லி ஒரு பிளான் பண்ணி நீ கட்டை கொண்டாலே மண்டல அடிச்சுனா நான் உனக்கு வராண்ட மாதிரி வெளியே எங்கேயாவது இடத்த கூட சமைச்சு போடுங்களான்னு சொல்லிருப்பேன். இல்ல முன்னாடி அப்படிதான் பிளான்ல இருந்தோம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியல? திஸ் லேடி. ஆமா, சமைச்சு சாப்பிட்டு யாரு வயித்துல? அதான், அதனால சமைக்கிறதே இல்ல. சமைக்கிறேன் குழந்தை பாத்துக்கன்னு சொன்னாதான் சும்மா. வீட்டுல வந்து வாஸ்துபடி வந்து அடுப்படியே இருக்க கூடாது. இருக்குங்க, பெரிய அடுப்படி இருக்கு. அஸ்ட்ராலஜர் அப்படின்ற ஒரு விஷயம் வரை கேள்விப்பட்டேன். அஸ்ட்ராலஜர் இல்லையா அது? அது பேர் வந்து ஹீலர், ஹாலிஸ்டிக் தெரப்பி கொடுக்கிற ஹீலர். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களே சொல்லிக்கோங்க. நீங்க டைட்டில் ஆமா, கிடையாது கிடையாது. அவளுக்கு அந்த கேமராவை கட் பண்ணிட்டு இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ என்ன பண்றேன்னு அவர் கேட்டாரு. நான் வீட்டை பாத்துக்கிறேன், குழந்தைய பாத்துக்கிறேன். ஹோம் மேக்கர் தானே அதை பாப்பாங்க, கரெக்டா? இப்ப வந்து இவ என்ன பிசினஸ் பண்ணா நானே சொல்றேன், எனக்கு தெரியும். She is not the homemaker. ஸ்கெட்யூல மேனேஜ் பண்றேன். அசிங்கப்பட்டா ஆட்டோக்காரன். இதுக்குத்தான் குழந்தை ஒண்ணுன்னு சொன்னேன். Do you cook it? பொண்ணு நீ வந்துட்டாங்க, நீ என் பக்கத்துல வாசங்க. நீ வந்துரு. அதாவது மொபைல் உள்ள பெரிய பொண்ணு இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவளே ஒரு பொண்ணு மாதிரிதான் இருப்பா. அவளுக்கு இவ்வளவு அழகான ஒரு பிள்ளை. மைக் நல்லா எடுக்கிற இடத்துல உட்காந்துக்க. என்னென்ன கவுண்டர்லாம் சொல்லுமோ தாராளமா கவுண்டர். ஓகே, மம்மி சொல்றாங்க சூப்பரா வந்து உனக்கு குக் பண்ணி தருவாங்களாம், உனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி கொடுவாங்களாம். ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண மாட்டேன். அது நீ ஆரம்பத்துல சொன்னது, அது வந்து ஃப்ரெண்ட். அதேடா டேய், அவ ஹேர் ஸ்டைல் அம்மா குக் பண்ணி. ஓகே, டெல் அபௌட் யுவர் மாம். அவள நீங்க எல்லாம் சொல்றீங்களா, கிளம்பி போனதுக்கு அப்புறம் எனக்கு வேண்டாம் அடி வரும்.
ஏய் நிஜமா உங்க அம்மா குக் பண்ணுதா? ஆப்ஷனே இல்ல, ஆப்ஷன் ஏ பி சி ஏ கிடையாது, வெரி ரேர்லி முடிச்சிட்டா. அப்புறம் உனக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடுலாம் கட்டி கொடுக்குமா? எப்படி இருந்த குழந்தை எப்படி ஆகி வச்சுட்டாலே என் பிள்ளை அதுக்கு தெரியல. ஞாபகம் இருந்தா தானே நீ கட்டி கொடுத்திருந்தா தானே குழந்தைக்கு ஞாபகம். ஹாலிடேஸ்ல இருக்கும் 2 months அப்புறம் சொன்னா டேய் ஸ்கூல் போகும்போது கட்டி கொடுத்துருக்காளா? She sends my lunch to school. She sends my lunch to school. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்ல எல்லாத்துக்குமே வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிரசன்ட்ல வந்து ஜேடியோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் இஷ்யூனால அப்படியே அதை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தேன். இப்போ திடீர்னு தோணுச்சு ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சரி மிக்கி கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினேன். சரி ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு நம்மள கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாரையுமே ரொம்ப நாள் ஆக்சுவலா மீட் பண்ணி எல்லாரையும் மீட் பண்ணலாமே, கரண்ட்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஆமா அது என்னன்னா வந்து she is active with everybody. அதாவது எனி சிச்சுவேஷன்ஸ் அவள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல வழக்கம் என்னன்னா எல்லார்ட்டையும் வந்து கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எனி அக்கேஷன்ஸ் அந்த மாதிரி உன்னை பத்தி அதை நல்லா 4 வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ அதை மெயின்டைன் பண்ணுவா. அதே மாதிரி அவங்க ரெசிப்ரோகேட் பண்றதுமே பார்த்தோன்னா வந்து ஏதோ நேத்து பேசின மாதிரி தான் ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. சோ அந்த கனெக்டிவிட்டி இருந்தா வரும். நானும் அப்படி கிடையாது. நான்லாம் வந்து போன் அடிச்சாலே என்ன சம்பந்தமே நம்மளுக்கு அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோணும். திடீர்னு வந்து மாற்றதெல்லாம் வந்து ராகேஷ் தான் மாட்டுவான். ஏன்னா வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 1.5 மாசத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுவாங்க. எனக்குலாம் நீ வந்து காலே பண்ணது இல்ல. இல்ல நிஜமா கால் பண்ணது இல்ல. ஏன்னா இவ கூட நான் டிரைவ் போகும்போது நீ மாட்டுவ. ஏன் மாட்டுவேன்னா எங்களுக்கு அப்ப ஓட்டுறதுக்கு ஆள் இருக்காது, மாட்டிப்பான் ராகேஷ். போர் அடிக்குதே விலாசினி யார்ட்டையாவது பேசலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் ராகேஷ் அது மேடம் இனிஷியேட் பண்ணுவாங்க. நான் அங்க இருந்து அதெல்லாம் யூடியூப்ல போட முடியாது. எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது? அந்த கிரீன் ரூம்ல இல்ல பண்ணி கொஞ்சம் பவுடர் கூட அது ஒருத்தர் இருக்காரு பாருங்க, நாங்க எல்லாரும் அப்படி ஒருத்தர் வராரு அப்படின்னாலே சேவ் பண்ணி பவுடர் ஐடு கிரீம் அவர் பேரு சொல்லுங்க கரெக்டா பாப்போம். யார் அவரு? யார் அவரு? யார்? நானா? நல்லா யோசிச்சு பாரு. அவர் வந்து ஒரு ஆர்ஜேவா இருந்தவரு இப்பயும் கரண்ட்ல இருக்கிற பிளைட் சங்கர். சங்கருக்கு பப்பி மேல மேக்கப் முன்னாடி பப்பி மேல வரதுக்கு முன்னாடி பிளைட் சங்கர் தான் வந்து அது ஒண்ணு. பட் இவரும் அப்படிதான் கிரீம் ஒண்ணுமே நானே எப்படி மேக்கப் போடுறேன். கிரீம் நான் உண்மையை சொல்ல நான் மேக்கப் போட்டு நீ பாத்துருக்கிறியா? அது வந்து பான்ஸ் ஒயிட் பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு. பான்ஸ் ஒயிட் பியூட்டி ஏண்டா டேய் இப்பெல்லாம் பிராண்ட் பேர் சொன்னீங்கன்னா ஸ்ட்ரைக் குத்து போயிட்டே இருப்பான்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எடுக்கிற வீடியோக்கு இப்போ பேசி முடிங்க. நான் பல உண்மைகளை சொல்றேன். ஸ்பாஞ்ச் என்னோட இந்த டச் மீ ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு போறது இதே ஒரு வேலை. நமக்கு வந்து மேக்கப் அப்படிலாம் என்னன்னே தெரியாது. இவங்க உட்காந்து என்னென்னமோ கலர் கலரா எடுத்து அப்ப அப்பன்னு அப்படிட்டு இருப்பாங்க. அப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாதுல்ல? மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. அவரு குட்டியா இருப்பாரு ராஜா. See பேசிக்கா வந்து இவங்க யாருக்குமே வந்து அவ்வளவா அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சன் மியூசிக்ல எவ்ரி ஹவருக்கு ஒரு ஆங்கர் இல்ல 2 ஆங்கர் அந்த மாதிரி வந்து ஸ்லாட்ஸ் போடுவாங்க. சோ அந்த டைம்குள்ள வந்து இப்ப எங்களுக்குலாம் வந்து ஒரு காமெடி ஒன்னு போட்டுட்டு கூட வந்து we can take some time and we can go. இப்போ ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னா ஒரு 7:02 7:03 அந்த மாதிரி போலாம். பட் இவங்களோட ஒர்க் ஸ்கெடியூல்ஸ் அப்படி கிடையாது. பிகாஸ் ஒரு பாட்டு முடியும் போது அடுத்தடுத்த ஷோ ஃபிளிப் பண்ணும்போது they have to be there. சோ இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒர்க்கிங்ல தான் இருப்பாங்க. இவெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்போ இப்போ வரும்போது என்ன பண்ண எனக்கு செம்ம கடுப்பாகும். என்னன்னா நான் இதை விட ரொம்ப டார்க்கா இருப்பேன். இப்போ எனக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி ஒரு பாயிண்ட்ல என்ன உட்கார வச்சு எல்லாம் ஒரு மணி நேரம் வச்சு எனக்கு பப்பிமா மேக்கப் போடும். இவன் என்ன பண்ணுவா நேரம் அங்கேருந்து இந்த பொண்ணுங்க தலை கட்டிருப்பாங்கல்ல உள்ள இப்படி வரும்போதே இப்படி படிக்கட்டுல இப்படி வந்துட்டு இப்படி தலை இப்படி இது பண்ணிட்டு அந்த ஹெல்மெட் இப்படி வச்சுட்டு நேரம் உள்ளுக்கு பக்கத்துல கிரீன் ரூம் இருக்கும் போய் வச்சுட்டு 2 நிமிஷம் எப்படின்னா தெலுங்கு பட ஹீரோயின் மாதிரி ஒரு டிஷர்ட்டை மாட்டிட்டு ஏதோ எடுப்பா தடவிட்டு வாங்க போலாம் அப்படின்ட்டு போயிடுவா. நான் அப்படி பார்த்துனே இருப்பேன். 1 மணி நேரம் உட்காந்து இந்த தேய்ச்சின்னு இருக்க இவ பாட்டுக்கு வந்தா போலாம். கேமராமேன்ஸும் லக்கி அந்த இதுவே திட்ட மாட்டாங்க. இதுவே சில பேரை வந்து அசிங்கமா திட்டுவாங்க.
ஃப்ரேம் என்னமா பார்க்க முடியலமா மூஞ்சி. அதாவது மொபைல் வந்து அப்ப எப்படி சன்மியூசிக் வந்து என்ட்ரி கொடுக்கும்னா இந்த அடை தேன் அடை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேரை வச்சுக்கிட்டு இல்ல அந்த டைம்ல அப்பவே அப்படிதான். இந்த அண்ணன் தங்கச்சியை மட்டும் நம்பாதீங்க. இவன் இப்படி போட்டு கொடுக்குற மாதிரி போட்டு கொடுப்பான், அப்புறம் ஒண்ணு குடிப்பான். நான் நம்பவே மாட்டேன். நான் நம்பி என்ன பண்ண போறேன்? எப்படி இருந்தா எனக்கு என்ன இருக்கு? சம்பந்தமே இல்ல. நான் சன் மியூசிக்ல இருந்த டேஸ் ஃபுல்லாவே வந்து என்ன ப்ராப்பரா அந்த கைட் பண்ணி இது கரெக்ட், இது தப்பு, இது இல்லைன்னா நான் அப்ப படிச்சுட்டு இருந்த டேஸ். அப்ப ரொம்ப இமெச்சூர்டான ராகேஷ் அண்ணா, சுரேஷ் இவங்க எல்லாம் தான் வந்து நாங்க எல்லாம் சொல்லுவோம், ஆனா எதுவுமே காதுல வாங்கிக்காது, மைண்ட்லயும் ஏத்திக்காது. நீங்க என்ன சொல்றது அப்படி நான் வாங்கி இருந்தேன்னா உள்ளே இருந்திருப்பேன். என் மனசுல உள்ள பாரமே எனக்கு அந்த விலாசினி நானும் வந்துட்டு கிரீன் ரூம்ல ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. உண்மையாவேங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா கிரீன் ரூம்ல பல மேட்டர்கள் ஓபன் ஆச்சு. அதெல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்கா உட்கார்ந்துருந்தேன் நான். ஆக்சுவலா வந்து எங்க கூடவே அதான் சொல்றல, எனக்கு ஏன் வந்து சன் மியூசிக்னு சொன்னா கூடவே இருந்தே செவ்வாழை இதை நோட் பண்ணலையா நீ அப்படின்ற மாதிரியே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. டெய்லி ஒரு பொண்ணு வருங்க, ரூமை சாத்தின்னு அழுவும். நானும் சரி அந்த பொண்ணு பாவம் இந்த மாதிரி அடிச்சுட்டு அழுது என்ன பண்றதுன்னு தெரியலையோ, அழகுது பக்கத்து ரூம்லயே கேட்கும், அழுதுனே இருக்கும். திடீர்னு ஒரு பையன் வருவான், வந்து மேடம் உங்களுக்கு அங்க ஷூட் ரெடி ஆயிடுச்சு வாங்க போலான்னு கண்ணுகள் எல்லாம் தொடச்சிட்டு, அதுவும் இப்படிதான் மேக்கப்பே போடாது, அது வந்து இந்த ஒரு லாக்மி லிப்ஸ்டிக் கொண்டு வந்தது அதை மட்டும் போட்டு போயிடும். திடீர்னு ஒரு நாள் பாக்குறேன் வேற ஏதோ ஒரு சேனல்ல வேற ஏதோ ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கு. பக்கன ஆயிடுச்சு எனக்கு ஒரு நிமிஷம். அப்புறம் அதை பத்தின வரலாறுலாம் எடுக்க டேய் பக்கத்துல இருந்தாலடா இதெல்லாம் என்ன சொல்றேன் எப்படா நடந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னோட கோ ஆக்டர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் அவ்வளவா பேச்சு வச்சுக்க மாட்டேன் நானு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவங்களோட அரட்டை அடிக்கிறது. பாலான்னு ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கப்புறம் அந்த எஸ்எம்எஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா, அவ பேரு கயல்விழியா சிவரஞ்சனி பொண்ணு, தேன்மொழி கரெக்ட். அவதான் நீங்க முன்னாடி பாத்துருப்பீங்களா சன் மியூசிக்ல வந்து இந்த கீழே ஐ லவ் யூ இந்த பாட்டு உனக்கு டெடிகேட் பண்றேன் இந்த எஸ்எம்எஸ் எல்லாம் தட்டுறது அந்த பொண்ணுதான். சோ இவங்க கூட வந்துட்டு யாரெல்லாம் வராங்க அப்படின்லாம் பாத்துட்டே இருப்பேன். அந்த சன் மியூசிக்ல ஒரு பொண்ணு, அதுவும் ரொம்ப நாளா பக்கத்துல வந்துட்டு பயங்கரமா அழுவும். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னோட கோயம்புத்தூர் ஒரு வருஷம் போயிடும். இல்ல இந்த மாதிரி எல்லாம் என்னைய பக்கத்துல வச்சுட்டு நீ சொல்லிட்டு இருந்தானாக்கா அந்த பொண்ணு அழுகிறதுக்கு என்னமோ காரணம் நான்ற வரி அழுதுனே இருக்கும். அப்புறமா சொன்னா அப்புறம் கண்டென்ட் அழுவோம். அழுதுட்டு போ என்னன்னா இந்த புள்ள ரொம்ப அழுது என்ன ஒரு நாளா கட்டி பிடிச்சு தேம்பி அழுது யாருமா அடிச்சேன் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். சரிம்மா அழாதம்மா ஷோக்கு போமான்னு சொல்லிட்டு திடீர்னு கட் பண்ணா இன்விடேஷன் வருது வேற ஒருத்தரோட கல்யாணம்ட்டு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா அவர் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை. அதத்தான் சொன்னேன் கூடவே இருந்தே செவ்வாழை ஒரு விஷயம் எல்லாம் நடக்கும் சொல்லவே இல்லையா அப்படின்னு. ஆனா என்ன இப்ப அந்த பொண்ணு நல்லா இருக்கு, அவரும் நல்லா இருக்காரு. இல்ல சன் மியூசிக் காலங்களும் நல்ல விஷயங்கள் தான். அப்ப நடந்த விஷயங்கள் போறதெல்லாம் வேற மாதிரி இன்வைட் பண்ணிக்கலாம். இல்ல வேற இவ எனக்கு ஒரு வேலை பார்த்தா ஆமா விலாசினி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து டெய்லி கோல்டு கிஃப்டா கிடைக்கும். ஆமா இதெல்லாம் கிடைக்கும். இல்லங்க என்னோட ப்ரொடியூசர் வந்து பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது வேற சொல்றீங்களா? ஆக்சுவலி வந்து எனக்கு அவன் லவ் பண்றதெல்லாம் தெரியாது. ஓகேவா, அவர் பார்க்க செமையா இருப்பாரு. ஆமா ஆமா பயங்கரமா இருப்பாரு அவரு. இதுல என்ன காமெடினா அவர் வந்து எனக்கு இதனால வரைக்கும் தெரியாத கவர் பண்றதுக்காக அவங்க இல்ல எனக்கு இத நான் சொல்றேன். நடுல வந்து விலாசினி கொஞ்சம் சேனல் மாறிட்டா இல்லையா, ஆர்ஜே அந்த லைன்ல போனால அதுக்கப்புறம் கொஞ்சம் தாடி இடிலாம் வளர்த்துக்கிட்டு ரொம்ப அப்செட்டா டல்லா இருந்து அப்பதான் கேட்டேன் என்ன விஷயம் அவர் வந்து ஆளே கொஞ்சம் மாறி போயிட்டாரு அப்படின்னு. என்னன்னா அவன் வந்து என்ன பண்ணிட்டான் என்ன இம்ப்ரெஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம வந்து பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் அப்புறம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றோம்னா என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பேச சொல்லுவோம். எப்படி இவன் என்ன பண்ணிட்டான்னா எனக்கு தெரியாம அவங்க வீட்டுல அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியும் காலரா இத்தனை நாள் பேச வச்சிருக்கான். எனக்கு தெரியாது இவன் எது பண்றானே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து கிரீன் ரூம் கிட்ட கிளம்பும் போதுல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கோல்ட் செயின் கொடுத்தான். ஷாக் எனக்கு. இவன் பக்கத்துல நிக்கிறான், நான் இவன் மூஞ்ச பாக்குறேன், நான் அவன் மூஞ்ச பாக்குறான்பா. நாள கை காலம் விளையாடுறது போது இந்த பிரச்சனையை நீயே சால்வ் பண்ணி நீ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு சொல்லி கையில செயினை குடுத்துட்டு ஓடிட்டேன். அவன் போறானே ஏங்க அவன் கொடுத்த வாங்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, இதை வச்சு நான் என்ன பண்றது, அவன் வாங்கவும் மாட்டேங்கிறான். அப்புறம் நான் என்ன பண்றது, அம்மா ஏதாவது ஒண்ணு பண்ணுமா தயவுசெய்து அப்படி திரும்ப கொடுத்துரு. அவர் அப்பவே கோல்ட் செயின் கொடுத்திருக்காருனாக்கா அவருக்கு லவ் உண்மையான லவ். இல்ல அந்த ப்ரொடியூசர் வந்து அங்க வர்க் பண்ண ப்ரொடியூசர். ஆமா செயின் என்னச்சு கேளுப்பா. அப்புறம் அது எனக்கு தெரியாது. சத்தியமா நான் போட்டு கிளம்பிட்டேன்.
அது அப்புறம் இந்த செயின் அவன் எடுத்துக்கிட்டான். திரும்பி அவரே எடுத்துட்டு போயிட்டாரு. அதுதான் சொல்றல, இப்ப அந்த பிரியமுடன் கதையில வரும் தெரியுமா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு எழுதி இப்படி ஓரமா வச்சுட்டு அவதான் வந்து எடுப்பா அப்படிங்கிறதுக்காக இருப்பா. அந்த மாதிரி எல்லாம் சீக்வன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. சரி உங்களுக்கு கூட அந்த கால் வரும்னு சொன்னீங்களா, அது ஒரு பொண்ணு கண்டினியூஸா கால் பண்ணுவாங்க எல்லா ஷோஸ். அது வந்து அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலமுரளி சார்லாம் இருக்காருல்ல நம்ம ப்ரொடியூசர், கண்ணாடி பாலா, நிறைய விஷயம் எனக்கு மறந்துருச்சு. காலர் நேம் வந்து பிரீத்தி. இந்த பிரீத்தி எவ்வளவு மனசுல ஆழமா இருந்தா இத்தனை வருஷம் கழிச்சு பிரீத்தி கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப பிரீத்தி பார்த்தா வந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருந்துச்சு. இல்ல அந்த பொண்ணு கால் பண்ணி பேசிட்டு இருக்கோம், ரெகுலரா கால் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது ரெகுலர் கால், அப்புறம் உள்ள வந்து பர்சனல் நம்பர் கேட்கறது ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், இல்ல சார் நம்பர்லாம் கொடுக்க வேணாம், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தாக்கா நம்ம இன்னொரு ஆங்கர் அவருடைய ஷோக்கு ரெகுலர் காலா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து பாலமுரளி வந்து கூப்பிட்டாரு, ராகேஷ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சார்? கீழே வா அப்படின்னாரு. சரி கீழே இறங்கி போனோம் நானும் பாலமுரளியும். பார்த்தாக்கா அந்த கோ ஆங்கரும் ஒரு பொண்ணு கூட நிக்குது. நின்றுட்டு இருந்தோடனே ராகி அந்த பொண்ணு யாரு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. இல்ல தெரியல சார். அதுதான் அந்த பிரீத்தி. சரி சார் இங்க என்ன? இல்ல இப்ப அவங்க 2 பேர் லவ் பண்றாங்களா? அதாவது என்னன்னா திரிஷா கிடைக்கலன்னா திவ்யாண்டு போயிருக்காது. அது என்ன பண்றது? நீ ஆக்சுவலா என்னன்னா இவங்க கொஞ்சம் சேட்டு போய் மாதிரி இருப்பாங்க. அப்போ பயங்கர ஸ்மார்ட்டா வந்து இவன் மேக்கப்பே தேவையில்ல, சவன்னு இருப்பாப்புல. அதனால கொஞ்சம் கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டான், அவ்வளவுதான். அப்பெல்லாம் மொபின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா பூசினா அழகா இருக்கும். இப்ப பாருங்க ஒல்லியா இருக்கா. நான் அப்ப வந்து கருகருன்னு இருந்தேன், இப்ப கொஞ்சமா பாக்குற மாதிரி இருக்கேன், அவ்வளவுதான். நீ என்ன அப்படியே அமைதியாயிட்ட? இல்ல நீங்க எல்லாம் ஜோடி பறவைகள் ரொம்ப நாள் நீ தெரியும். மட்டும் என்ன பண்ற? நீ அதே ஆபீஸ்ல ஒர்க் பண்ண. நாளா கோபா ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கேன். அப்பப்ப தட்டி ஏதோ ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வேற சேனல்ல இப்போ நீங்க 3 பேரு அதுக்கப்புறம் வந்து பேசுறேன் நானு. அதனால இல்ல பேசுங்க பாருங்க, கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற. இல்ல ஆக்சுவலா மீட்டிங் என்ன ப்ராப்ளம்னா இவனுங்க சொல்றாங்க, ஆங்கர் பேரை சொல்ல மாட்டாங்க. இவதான் அவளா இல்ல அவதா இவளான கன்ஃபியூஷன்ல கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸ்டோரியில அப்படின்ற ஒரு டவுட் வேற. இன்னொருத்தர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நியூஸ் சொன்னாரு. கேமரா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஐயோ ஒருத்தர் சைட் அடிக்க வருவாராம். 8 மணி ஆனா ஐயா என்ன இதெல்லாம் கால குடுமான்றாரு விடுறதுக்கு. மைக் இங்க இருக்கு. பார்த்தாரு தண்ணி உடையில தண்டியில இறங்குது. சன் மியூசிக்கு வருவாரு ஒருத்தர் சைட் அடிக்க. இல்ல எனக்கு சுத்தி ஏதோ ஒரு மைண்ட்ல ஓடுது. ஆனா அதுதான் இதுவா யாருன்னு தெரிஞ்சா எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துரும். இப்ப எனக்கு யோசிக்க தோணுது. மணிமேகலையா? இதெல்லாம் நினைச்சு பெருமைப்படுறேன். நீங்க ஏன் நினைச்சு நீ பெருமைப்பட்ட? ஐயோ ஆங்கிள் வைக்கலையே அப்படின்னு பெருமைப்படணும். அப்பவே ட்ரை பண்ணி தான் டாகியா இருப்பான். கொஞ்சம் லேட்டா போச்சு. ஓகே கரண்ட்ல இப்ப நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் வந்து I'm doing like I'm already an RJ. So துபாய் கத்தார்ல ஒரு ரேடியோக்கு இங்க இருந்து ஆர்ஜிங் பண்ணி கொடுத்துருக்கேன். நாங்க துபாயிலே தான் இருப்போம் எப்ப பார்த்தாலும். எங்களுக்கு மைண்ட்ல துபாய் தான். ஆமா வாய்ஸ் போட்டா ஆமா. அது வந்து it's been like நான் கிட்டத்தட்ட 7-8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் சொல்லுங்க. ஆமா. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப மறுபடியும் ரெஸ்யூம் பேக் டு டப்பிங். ஸோ டைம் கிடைக்கும் போது ஸ்கெடியூல்ஸ் டைம் கிடைக்கும் போது ஒரு நாளைக்கு மேபி லைக் 2 டேஸ்க்கு ஒரு படம் முடிக்கலாம். ஸோ அதனால ஹீரோயின்ஸ்க்காக நான் வேலை பண்ணுறேன். அண்ட் எனி வாய்ஸ் ஓவர்ஸ் ஜிங்கிள்ஸ் அது எல்லாமே வீட்லேயோ செட்டப் வச்சிருக்கேன். ஸோ நான் அது பண்ணிடுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டூயிங் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2. அதுக்கப்புறம் இப்போ ஜீல் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று புது ப்ராஜெக்ட் ஒன்று போகுது. நான் ஆடிஷன்னா என்னன்னே தெரியாது எனக்கு. சும்மா ஏதோ ஒரு ஆசையில வந்து சன் மியூசிக் ஆடிஷன் அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆடிஷன்னாக்கா போயிட்டு உட்கார வைப்பாங்க, ஒரு இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற இதெல்லாம் பிளாங்கா தான் போனது. அங்க போன உடனே பார்த்தாக்க கேமராவை எடுத்து வச்சுட்டு நிப்பாட்டிட்டு நம்ம சரி மொதல் ஆளா போயிட்டு செலக்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி உள்ள போன உடனே கேமரா முன்னாடி நிப்பாட்டாங்க. மைக்கெல்லாம் லேப்பிள் மைக்க மாட்டிட்டு ஓகே ரோலிங் பேசுங்க அப்படின்னும் போது பார்த்தாக்க ஒண்ணுமே புரியல, பிளாங்கா நிக்கிறேன். சரி ஓகே வந்ததுக்கு உங்க பேரு போன் நம்பரை சொல்லிட்டு போங்க அப்படின்னு. என் பேர் ராகேஷ், நான் வந்து சிட்லாபாக்கத்துல இருந்து வரேன், என் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பரை சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஆடிஷன்னா என்ன அடுத்து வர பார்த்தாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தாக்கா ப்ரிப்பேர்டா வந்து நிக்கிறாங்க. ஒரு லைவ் ஷோ எப்படி ஹோஸ்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஹோஸ்ட் பண்றாங்க. இப்படிதான் என்னுடைய டிராவல் ஆரம்பிச்சு. இப்போ லெவல்ஸ் ஆஃப் ஆடிஷன் எது எத்தனை லெவல்ஸ் ஆஃப் ஆடிஷன்?
அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி வர சொன்னாங்க. நான் ஆடிஷன் போகும்போது வந்து அறிவாலயத்துல இருக்கும்போது செலக்ட் ஆனது. அறிவாலயத்துல இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்குமே வந்து பியூனிக். அத்தனை பேரும் கையில போட்டோஸ் வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசிப்போம் இல்லையா, பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன சார் யார் ரெஃபரன்ஸ்ல வந்தீங்க? நான் அந்த டைரக்டர் ரெஃபரன்ஸ்ல வந்தேன், நான் இந்த பொலிட்டீஷியனுடைய ரெஃபரன்ஸ்ல வந்தேன்ட்டு. நமக்கு நீங்கன்னுவாங்க, எனக்கு எதுவும் தெரியாத 2 போட்டோ எடுத்துட்டு வந்து நிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த டைம்ல செலக்ட் ஆனதுன்னு பார்த்தாக்கா நானு நிஷா 2 பேர் செலக்ட் ஆகும். என் கதை தெரியும்ல, சும்மா போகும்போது ஆடிஷனே கிடையாது, ஒரு ஆடிஷன் என்னன்னு கூட தெரியாது. அது என்னன்னா கூட வந்த பொண்ணுங்களை பின்னாடி வச்சு ஓட்டிட்டு வந்திருக்கா பண்ணிட்டு இன்னைக்கு காலையில கடைசியில அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இது செலக்ட் ஆயிடுச்சு. இதுல என்ன காமெடினா, மொபைல் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோ பண்ணும்போது நான் கேமராக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, உள்ள வந்து பாலா சார் தான் சொல்றாரு என்கிட்ட, புதுசா பொண்ணுங்க வந்திருக்கிறாங்க, போய் நில்லு, அவங்க எப்படி பேசணும், அந்த சாங்ஸ் போற கேப்ல வந்து அவங்களுக்கு மொபைல்னா வந்து நிக்கும் பக்கத்துல. ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரெஸ்டே கிடையாது, எப்படி என்னன்றது தெரியாது, சும்மா போற போக்குல சூஸ் பண்ணதோட அவ்வளவுதான். மெசேஜ் பண்ணி கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ராகேஷ் அண்ணாவும் சூர்யா அதெல்லாம் ட்ரைனிங் வர அப்சர்வ் பண்ண வைப்பாங்கல்ல. ஆமா. அப்சர்வேஷன் சொல்லிட்டு ட்ரிங் ட்ரிங் 3 to 4 5 to 6 வந்து ரஞ்சித் அண்ணா அந்த ஃபோன் பண்ணி கலாய்க்கிறது. அதுக்கு முன்னாடி நட்புக்காகன்னு போயிட்டு ஐயோ 6 o'clock ஷோ வைப்பாங்க, லவர் ஷோ. இவருக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, கேக்குற கேள்வி எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்ப்யூட்டர் கலையெல்லாம் வயித்துல பட்டாம்பூச்சி பறக்கும்னு சொல்லிடுவாங்க. சும்மா இருக்கிறது அது எப்படி இருக்கும், உனக்கு அல்சரா இருக்கும், அப்ப அந்த மாதிரி நோட் பண்ண இல்ல. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வர லவர்ஸ் ஷோனா லவர்ஸ்க்கு ஆதரவா பேசணும், நீங்க 2 பேரும் கலாய்க்கிறீங்க. ஆமா, கொஸ்டின் மாதிரி கேட்பாங்களா? அப்போ லவ் ஓரியன்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவர்ஸ் யார் யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் கால் பண்ணணும். நாங்க கொஸ்டின் வந்து எப்படின்னா ஒரு 4-5 கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு போயிட்டு ப்ரொடியூசர் கிட்ட நாங்க முன்னாடியே சொல்லுவோம், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், எது ஓகே அப்படின்னு. சரி இந்த கொஸ்டின் போலாம். ஆனா நாங்க எடுக்கிறதே வந்து ஏடாகுடமா எடுத்துட்டு போவோம். சூர்யா ஒரு படத்துல லவர்ஸ் பிரிச்சு விடுவாங்க, அதே மாதிரிதான் நாங்க இருப்போம். அப்புறம் எங்களை அந்த ஷோல போடுறதே இல்ல 6 பேர்ல.